சார் வணக்கம் சார். ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை எண்ணிக்கையுடன் ஆளுநர் அருளேக்கரை தாவேகா தலைவர் விஜயோட இன்று சந்திச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. அந்த சந்திப்புல என்ன நடந்துச்சு சார்? ஆளுநர் மாளிகையில இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கிற திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட அந்த அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிற சிபிஎம், சிபிஐ, விசிகா, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஆளுநரை பார்த்து நாங்க அந்த 120 பேருக்கான அந்த பட்டியலை கொடுத்தோம். ஆளுநர் அதை வாங்கிக்கிட்டு முதல்ல சரி இந்த நம்பர் வேணும் நான் வெயிட் பண்ணேன், நீங்க இப்ப அதை கொடுத்துட்டீங்க, ஓகே நோ ப்ராப்ளம், நான் உடனடியாக உங்களை பதவி பண்ணி இன்வைட் பண்றேன் அப்படின்னு முதல்ல கொஞ்சம் பேசினாரு. அப்புறம் இல்ல நீங்க நம்பர் இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன், அதனால அந்த நம்பர் கிடைச்சது பிறகு நான் ஏற்றுக்கொண்டு பதவி பிரமாணத்துக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன்னாரு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டாரு, நீங்க எத்தனை மணிக்கு ஏதாவது டைம் ஏதாவது பிக்ஸ் பண்ணீங்களா அப்படின்னாரு. முதல்ல இவர் 3:15 மணின்னு சொன்னாரு. எந்த இடம்னு கேட்டாரு. இது மாதிரி நேரு ஸ்டேடியம் சொன்னாரு. அப்புறம் சரி நீங்க அதை லிட்டனா கொடுங்க அப்படின்னாரு. ஒரு லிட்டனா இவங்க கொடுத்தோம். அவரு உடனே திரும்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இது மாதிரி பதவி ஏற்பதற்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு 10 மணிக்கு நேரு ஸ்டேடியத்துல பதவியேற்பு அப்படிங்கறத அழைப்பு கொடுத்தாங்க. அழைப்பு கொடுத்த பிறகு இருந்து வாங்கிக்கிட்டு தான் இப்ப எல்லாரும் வெளியே வந்துட்டோம் சார். இப்ப அவரு கேரளா பயணம் ரத்தாயிடுச்சு சார், உறுதியாயிடுச்சு சார். ஆமா, கேரளா பயணம் ரத்தாயிடுச்சு. இப்ப நாளைக்கு உறுதியா பதவி ஏற்கப்படும். நீங்க பங்கேற்பு அதிகாரப்பூர்வமா கடிதம் கொடுத்துட்டாரு சார். இது இப்ப இதுக்கு மேல ஒன்றும் பிரச்சனையே இல்லையே சார். இப்ப கூட்டணி கட்சி சார்பா அனைவரும் நாளைக்கு பங்கேற்பீங்களா சார் கூட்டத்தை? பங்கேற்போம். ஆமா ஆமா, எல்லாரும் பங்கேற்போம். இல்ல அவங்க இவர் ஏபி பேபி வருவாரா சார் நாளைக்கு பதவி ஏற்பிலாங்களா? அது நாளைக்கு வரமாட்டார் சார். நாளைக்கு எங்க பொலிட் பியூரோ மீட்டிங் இருக்கு, அவர் வரமாட்டார். அவங்க எல்லாம் இங்க இருப்போம். சரிங்க சார். சார் அமைச்சரவை பட்டியல் எதுவும் சொல்லிருக்காங்க சார்? அது அரையமா நைட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்னும் கொடுத்த மாதிரி தெரியல. அவங்க தானே தீர்மானிச்சு கொடுக்கணும். அதனால அவங்க கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால சார் நன்றி சார். நன்றி சார். நன்றி.